பரிசுத்த ஆவியானவர். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி சொல்லுகிறார். இது பற்றி எரேமியா தீர்க்கதரிசி முன் அறிவித்து சொல்லியிருக்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எரேமியா 31 முதல் 34 வரை. தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது தம்முடைய ஆவியை ஊற்றுவதாக வாக்கு பண்ணுகிறார். மேலும் தம்முடைய நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவார். தேவன் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தம் மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது. காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தமோ மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகையினால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியே மனுக்குலத்தில் உள்ள எல்லோருடைய பாவங்களையும் போக்குவதற்கு போதுமானதாய் இருக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரிய ஊழியத்தினாலோ அல்லது ஆசாரியர்கள் செலுத்துகிற பாவ நிவாரண பலிகளினாலோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. அவற்றால் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவை நிவர்த்தியாகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் பாவங்களுக்கு பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தை பற்றி எபிரேயர் 5:1 எழுத ஆரம்பித்த பவுல் இங்கு தமது விவாதத்தை முடிக்கிறார். மனுஷருடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு பலிகளை விட மேன்மையானவர். விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் பலி உறுதி பண்ணுகிறது. தேவனிடத்தில் தனிப்பட்ட முறையில் சேரும் வழியை கிறிஸ்து உண்டு பண்ணி இருக்கிறார். கிறிஸ்து பரிபூரணப்படுத்துகிறார். கிறிஸ்து மெய்யான காரியங்களுக்கு ஊழியம் செய்கிறார். கிறிஸ்து பரலோகத்திற்கு வழியை உண்டு பண்ணுகிறார். கிறிஸ்து நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறார். கிறிஸ்து ஆத்மாவை சுத்திகரிக்கிறார். கிறிஸ்து நித்திய சுதந்திரத்தை தருகிறார். கிறிஸ்து பரலோக ஊழியத்தை பிரத்யட்சப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து பல பலிகளை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்து நீதியை உறுதி பண்ணுகிறார். கிறிஸ்து மோசேயின் பிரமாணத்தை நீக்கி போடுகிறார். கிறிஸ்து எல்லா விசுவாசிகளையும் பரிசுத்தமாக்குகிறார். கிறிஸ்து பாவத்தை அகற்றி போடுகிறார். கிறிஸ்து பாவ நிவாரணத்தை பூரணப்படுத்துகிறார். கிறிஸ்து தமது சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடுகிறார். கிறிஸ்து மன்னிக்கப்பட்ட பாவங்களை மறந்து விடுகிறார். கிறிஸ்து அறிக்கை செய்யப்பட்ட பாவங்களை மறந்து விடுகிறார்.
கிறிஸ்து தேவனிடத்தில் சேருவதற்கு தைரியம் கொடுக்கிறார். கிறிஸ்து மனுஷருக்கு நித்திய பிரதான ஆசாரியரை கொடுத்திருக்கிறார்.